வணக்கம் நேர்களே, மருத்துவ முரசு நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறப்பு மருத்துவரை நாம் சந்திப்பது வழக்கம். இந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு மருத்துவர் சென்னை அப்போலோ மருத்துவமனையைச் சார்ந்த டாக்டர் ஹரிபிரசாத், பொதுநல மருத்துவர். அவர்களை சந்திக்க இருக்கிறோம். அவர்களிடம் உங்களின் சார்பாக சில மருத்துவ சந்தேகங்களை கேட்க இருக்கிறோம். வாருங்கள், மருத்துவரை சந்திக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா இந்த பொதுநல மருத்துவ பற்றி பேச போகிறோம் டாக்டர். ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. ஏன்னா இப்போ இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அக்னி வெயில், அந்த வெயில் சீசன் முடிஞ்சு ஒரு மழை சீசன் ஆரம்பிக்க போகிற சூழ்நிலை டாக்டர். ஸோ இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிற சமயத்தில் மக்கள் நமக்கு என்னென்ன வகையான பாதிப்புகள்லாம் ஏற்படும், அதை எப்படிலாம் அவங்க பாதுகாத்துக்கலாம், அதை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் டாக்டர். யூஸ்வலாக இந்த சம்மர் டு வின்டர், ஸோ தி டிரான்சிஷன் சொல்லுவோம். இந்த வெயில் காலத்துலேருந்து ஒரு குளிர்காலம் ஆர் தி வின்டர் டைமில் மாறக்கூடிய டைமில் வரக்கூடிய ஒரு டிரான்சிஷன் பீரியட். திஸ் இஸ் வென் நம்ம வந்து சில விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ண வேண்டியது. ஏன் அதை பற்றி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் டைமில் சில வகையான ஒரு டிசீசஸ் விசி அதே ஸ்பெக்ட்ரம் வந்து டுவர்ட்ஸ் குளிர்காலங்களில் வரும்போது அந்த ஸ்பெக்ட்ரம் அப்படியே மாறிடுது. எதனால் இந்த டிரான்சிஷன் மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த சம்மர்லேருந்து வின்டர் மாற டைமில் கொஞ்சம் ஒரு ரெயின்ஸ் வருது, ஸ்பெல்ஸ் ஆஃப் ரெயின்ஸ், அங்கங்கே ரெயின் ஷவர்ஸ் இருக்கிறதுனால சில இடங்களில் தண்ணி சேருது, அந்த குட்டைகள் மாதிரி சேர்றதுனால அதுலேருந்து வரக்கூடிய இன்செக்ட்ஸ் ஈஸியாக ஒரு மஸ்கிட்டோஸோ இல்லை வேறு வைரஸஸோ வளர ஆரம்பிக்கிறதுனால ஈஸிலி வி ஆர் மோர் ப்ரோன் ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ். அதே போல் தண்ணி மூலமாக பரவக்கூடிய சில இன்ஃபெக்ஷன்ஸ், வாட்டர் போர்ன் டிசீஸஸ் சொல்லுவோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டூரிங் தி டைம் ஆஃப் வின்டரில் வந்து ஒரு குளிர்காலங்களில் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வி ஹேவ் டு டேக் எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷன்ஸ் டூரிங் தி டிரான்சிஷன் பீரியடில் டு மேக் ஷூர் இதெல்லாம் வராமல் தடுக்கலாம். அதுக்கு என்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, சில அந்த வாட்டர் சேரதை வந்து நம்ம தடுக்கலாம். ஒரு குட்டைகள் சேருது, இல்லை வாட்டர் நம்ம வீட்டிலே சில இடங்களில் வாட்டர் டேங்கை சுற்றி சேருது, இல்லை வீட்டை சுற்றி இடத்துல தண்ணி சேருதுன்னா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரிகாஷன்ஸ் பண்ணலாம், நம்மளே ஒரு மெஷர்ஸ் எடுக்கலாம். வி நீட் நாட் வெயிட் ஃபார் தி கவர்மெண்ட் ஆர் தி கவர்மெண்ட் பாடிஸ் வந்து அதை கிளியர் பண்ணணும்னு பார்க்க வேண்டாம். நம்மளே வி கேன் டேக் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் டு கிளியர் இட். ஏன்னா கடைசியில் நம்ம ஹெல்த் தான் அதனால் அஃபெக்ட் ஆக போகிறது. அதே மாதிரி இன்செக்ட்ஸ், ஒரு இடங்களில் ஒரு இன்செக்ட்ஸ் ஒரு மஸ்கிட்டோ சேர்ற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருந்தால் மேக் ஷூர் அந்த இடத்துல ஒரு ஸ்ப்ரே பண்ணலாம். ஆர் டேக் ஹெல்ப் ஆஃப் பீப்பிள் ஸோ தட் அந்த மஸ்கிட்டோ ஸ்ப்ரேஸோ வருது இதெல்லாம் கொஞ்சம் மெஷர்ஸ் எடுத்து அதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் பண்ணலாம். சார் டாக்டர், இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மழைக்காலம்னாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது வந்து ஃபீவர் கண்டிப்பாக அந்த மழையில் நனைஞ்சோடனே வரும். ஸோ இந்த ஃபீவர் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம், ஸோ அது வந்ததுன்னா என்ன வகையான ட்ரீட்மெண்ட்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும், அதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள் டாக்டர். எனி ஃபீவர்னு வந்த உடனே யாரும் பயப்பட வேண்டாம். ஏன்னா ஃபீவர்ன்றது பார்த்தா ஒரு இன்ஃப்ளமேட்ரி ஒரு சிம்டம்ஸ் நம்ம பாடியில் ஒரு சிம்டம்ஸாக ஒரு எக்ஸிபிட் பண்ணுது. நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு ஃபீவர் வந்து அதை அப்சர்வ் பண்ணலாம். அது உடனே பேனிக் ஆக வேண்டாம். ஒரு 1 day 2 days ஃபீவர்னால ஒரு சிம்பிள் ஒரு பேரஸ்டமால் எடுக்கலாம், இல்லை தானால வெயிட் பண்ணால் கூட ஃபீவர்ஸ் கேன் சிம்பிளி ரிசால்வ். சிம்பிள் வைரல் ஃபீவர்ஸ் யூ ட்ரீட் ஆர் டு நாட் ட்ரீட் 3 to 5 days தானாலே சரியாயிடும். இப்போது எஸ்பெஷலி டூரிங் தி வின்டர் குளிர்காலம் வர ஆர் பிகாஸ் ஆஃப் த ஸ்கூல்ஸ் எல்லாமே க்ளோஸ் கான்டாக்டில் குழந்தைங்களாம் இருக்கிறதுனால தண்ணி மூலமாகவோ இல்லை தி வைரஸ் மூலமாக பரவுற இன்ஃபெக்ஷனால் ஒருத்தர்கிட்ட ஒருத்தருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்பிள் ஃபீவர்ஸ், வைரல் ஃபீவர்ஸ், கொஞ்சம் ஒரு 2 days கொஞ்சம் ஹை ஃபீவர் இருக்கலாம், கொஞ்சம் ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் இதெல்லாம் இருக்கலாம், தானாலே சரியாயிடலாம். பட் எனி ஃபீவர் ஒரு 3 daysக்கு மேலே செட்டில் ஆகாமல் இருக்குது, அதோடய சேர்ந்து வேறு சில சிம்டம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப காஃப் இருக்குது, ஒரு ஃப்ளம் சேருது, ஒரு சளி சேருது, இதனால் மூச்சு டிஸ்டர்பன்ஸ் வருது, இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ப்ராபப்ளி ஒரு டாக்டர் போய் அணுகுங்க. ஸோ தட் அவங்க சில பேசிக் செக்அப்ஸ் பண்ணி பார்க்கலாம். சிம்பிள் இன்ஃபெக்ஷன், ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், அதுக்கு தேவையான மெடிசன்ஸ் கொடுக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் வேறு சில இன்ஃபெக்ஷன்ஸும் அதே சமயத்தில் வரலாம். ஸோ அதையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணலாம். சம்டைம்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த மலேரியா ஆர் டெங்கு வைரஸ் இந்த மாதிரி செல்லாம் கூட இந்த டூரிங் த பீரியட் ஆஃப் குளிர்காலங்களில் தண்ணி மூலமாக பரவுற இன்ஃபெக்ஷன் இதோட அறிகுறிகளும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஃபீவர் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது 3 to 5 days ஒரு ஃபீவர் செட்டில் ஆகல, ஒரு பேசிக் சில செக்அப்ஸ் பண்ணி பார்த்தா என்ன ஃபீவர்னு தெரிய போகிறோம், அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஓகே டாக்டர். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டாக்டர், ஃபீவர்னாவே அடுத்தது உடனே தொத்திக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த சளி, ஏன்னா ரன்னிங் நோஸ் இருந்துட்டு இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு அந்த சளி வந்து ஒரு இரிட்டேஷன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் டாக்டர். ஸோ இதுக்கு என்ன எப்படி அவாய்ட் பண்ணலாம், சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வேறு என்ன ப்ரிகாஷன்ஸ் அவங்க பண்ணலாம், அதை பற்றி உங்களோட கருத்து என்ன டாக்டர்? காமன் கோல்டுன்னு சொல்கிறோம், ஒரு சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்குன்றதை அவாய்ட் பண்ணுறதோட இது வாட் ஹேப்பன்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு வைரஸ் மூலமாக பரவுற ஒரு ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு க்ரௌடட், அதான் நான் சொன்னேன், ஸ்கூல்ஸில் போகிறாங்க, ஒரு க்ரௌடட் பிளேஸில் இருக்கிறோம், ஒரு கவர்ட் பிளேஸில் இருக்கிறோம், ஒரு ஒர்க்கிங் அட்மாஸ்ஃபியரில் நிறைய பேர் சேர்ந்து இருக்கிற இடத்துல இருக்கும்போது ஒருத்தர் ஒரு ஸ்னீசிங் ஒரு தும்மும் போது அவங்க மூலம் இன்னொருத்தருக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் பரவுறதுக்கு சான்சஸ் இருக்குது, எஸ்பெஷலி வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ அப்போ அது என்ன மாதிரி அதை தடுக்கிறதுக்கு ஒரு எஃபர்ட்ஸ் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, சம்மன் இஸ் காட் அன் இன்ஃபெக்ஷன், ஒரு ஃபீவர் இருக்குது, அவங்களுக்கு ஒரு கோல்டு சிம்டம்ஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்கும்போது அவங்களை கொஞ்சம் ஐசோலேட் பண்ணலாம். இந்த சென்ஸ் அவங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கும்போது ஒரு க்ரௌடட் பிளேஸில் அவங்களுக்கு கூட இருக்க வேண்டாம், ஸ்கூல்ஸில் கூட தே கேன் மேக் அன் எஃபர்ட் டு ஐசோலேட் இன் சென்ஸ் அவங்களுக்கு
திரும்ப ஒரு க்ரௌடட் இதில் வர வேண்டாம், ஸ்கூலுக்கு லீவ் கொடுக்கலாம் அவங்கள. ஸோ ஆசம் டு ஸ்டே அட் ஹோம், ஒர்க்கிங் அட்மாஸ்ஃபியரில் அந்த மாதிரி ஒருத்தருக்கு இருக்குது, அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ இது மற்றவங்களுக்கு அந்த ஒரு தொற்று வியாதி மாதிரி பரவுறதை, அந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறது தடுக்கிறதுக்கு ஒரு எஃபர்ட் எடுக்கலாம். பட் ஒன்ஸ் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, அதே மாதிரி தான் இஃப் இட் குட் ஸ்டில் பி ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன் 3 to 5 days யாராக இருந்தாலும் சரியாயிடும், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. யூ ட்ரீட் ஆர் டு நாட் ட்ரீட், சரியாயிடும். அதே ஒரு பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருக்குது, அது கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அது சம்டைம்ஸ் யூ வில் ஹேவ் டு கோ ஹெட் அண்ட் டேக் ஆன்டிபயோட்டிக் எடுக்க வேண்டியிருக்கலாம். பட் ஒன்லி கேட்டகரி இதில் யார் நம்ம வி ஹேவ் டு பி லிட்டில் பிட் மோர் கேர்ஃபுல்னா, ஒரு ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அதாவது வீசிங் ட்ரபிள்னு சொல்கிறேன், அந்த வீசிங்னால ஆஸ்துமாவோ இல்லை ஸ்மோக்கிங்னால சிஓபிடின்னு சொல்கிற ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும், எல்டர்லி பீப்புள், டயபெட்டிக்ஸ், இந்த மாதிரி கேட்டகரியில் மட்டும் கொஞ்சம் அவங்களுக்கு ஆல்ரெடி எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தால் அது ஃப்ளேர் அப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு சிம்பிள் ஒரு காஃப், கோல்டு, இருமல், சளியில் ஆரம்பிக்கிற நிமோனியா அளவுக்கு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி கேட்டகரி மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ப்ரிகாஷன்ஸ் எடுத்துட்டு இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கோ, இல்லை அதை பற்றி சில தடுப்பூசிகள் இருக்குது, அதை பற்றி நான் பேசுகிறேன். பட் அந்த மாதிரி சில எஃபர்ட்ஸ் எடுத்து அது வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம சில மெஷர்ஸ் எடுக்கலாம். ஓகே சார். டாக்டர், இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ மழைக்காலம்னாவே பூச்சிகள் நிறையா வந்துடும் டாக்டர். இப்போ இது பூச்சி கடிகள் ஏற்பட்டதுன்னா அவங்க என்ன வகையான ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கணும், அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். ஸோ மழை காலங்களில் வரும்போது அந்த வின்டர் டைமில் வந்து நமக்கு சில பூச்சிக்கடிகள்ன்றது இன்செக்ட் பைட்ஸ் நம்ம பார்க்குறோம். இன்செக்ட் பைட்ஸ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து அதுலேயும் அதே மாதிரி சிம்பிள் பைட்ஸ், சிம்பிள் இன்செக்ட்ஸ் இருக்குது, அது அதனால் எந்த பாதிப்பும் இருக்க போகிறதில்ல. அது ஒரு சிம்பிளாக ஒரு பைட் இருக்கலாம், சில நேரத்தில் ஒரு சின்ன அலர்ஜி உண்டு பண்ணலாம், அது கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். பட் அதே சமயத்தில் சில பைட்ஸ் ஆர் இன்செக்ட்ஸ் வந்து கேன் காஸ் இன்ஃபெக்ஷன்ஸ். அதான் நம்ம பேசின மாதிரி ஒரு மலேரியா, இட் இஸ் காஸ்ட் பை தி இன்ஃபெக்ஷன் ஆஃப் தி, இப்போ ஒரு பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு 4 வகையான ஒரு மலேரியா, அந்த இன்ஃபெக்ஷனை நம்ம உடம்புக்குள்ளே அந்த பைட்டுனால ஸ்ப்ரெட் பண்ணுது. ஸோ ஸ்ப்ரெட் பண்ணும்போது அந்த இன்ஃபெக்ஷன் ரத்தத்துக்குள்ளே வந்து அது மல்டிப்ளை ஆகுது. மல்டிப்ளை ஆகி மல்டிபிள் லெவல்ஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷனில் வந்து பார்த்தா ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் ஒரு இதில் மல்டிப்ளை ஆகிறதுனால அந்த ஒரு இன்ஃபெக்ஷன் நம்ம ரத்தத்தில் ஸ்ப்ரெட் ஆகி அது ஒரு பெரிய ஒரு இன்ஃபெக்ஷனாக ஃப்ளேர் அப் ஆகிடுது. ஸோ இந்த இன்செக்ட் பைட்டை வந்து நம்ம தடுக்கிறதுக்கு தான் நம்ம சொன்ன மாதிரி முன்னாடியே அதனுடைய அந்த ஒரு இன்செக்ட் பைட் வராமல் தடுக்கிறதுக்கான சில ப்ரிகாஷன் பற்றி பேசணும். தண்ணி சேராமல் பார்த்துக்கிறது, இன்செக்ட்ஸ் இருந்தால் வி அவாய்ட், ஆர் மேபி யூ கேன் யூஸ் சம் இன்செக்ட் வராமல் இருக்க ஒரு கடிக்காமல் இருக்கிற சில ஆயின்மெண்ட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை காயில்ஸ் யூஸ் பண்ணுங்கள். தீஸ் ஆர் மெஷர்ஸ் விச் கேன் பி டேக்கன். பட் அதே சமயத்தில் இதே மாதிரி தான் வந்து மற்ற வைரஸஸும் இன்க்ளூடிங் டெங்கு வைரஸ் கேன் பி ஸ்ப்ரெட். அதே மாதிரி வந்து ஒரு மஸ்கிட்டோ பைட்டுனால வரக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் தான். அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். எந்த டெங்கு வைரஸஸ் கேன் பைட் இந்த டே டைமில் வரக்கூடிய ஒரு இன்செக்ட் பைட் வந்து பார்த்தீங்கன்னா அதே மஸ்கிட்டோ மூலமாக வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் ஸ்கூல்ஸ்லாம் கூட குழந்தைங்களாம் ஸ்கூல்ஸில் தான் டே டைமில் இருக்காங்க. ஸோ இந்த வைரஸ் டே டைம்லேயே நம்மளை பைட் பண்ணாலும் வருது. மற்ற இன்ஃபெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மலேரியா இதெல்லாம் இன்செக்ட் பைட் மூலம் வருது. நைட் டைமில், ஈவினிங் டைமில் எப்போ இருந்தாலும் அது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ நம்ம அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களோட ஹெல்த் பற்றி நம்ம பேச போகிறோம் டாக்டர். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வயதானவர்களுக்கு அவங்களுக்கு வந்து இந்த மெடிக்கல் கேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாக்டர். ஸோ அப்படி இருக்கப்போது அந்த வயதானவர்களுக்கு என்ன வகையான பாதுகாப்புலாம் நம்ம கொடுக்கணும், அவங்கள எப்படி அவங்க உடலை பாதுகாத்துக்கணும், அதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள் டாக்டர். ஸோ வயதானவர்கள் நம்ம மெடிக்கலாக நம்ம பேசுகிறது ஜீரியாட்ரிக் பாப்புலேஷன் சொல்லுவோம். எல்டர்லி குரூப்பில் வரக்கூடிய சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில இன்ஃபெக்ஷன்ஸ் நம்ம தடுக்கிறதுக்கு சில மெஷர்ஸ் எடுத்துக்கலாம். அவங்களுக்குன்னு சில வகையான ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் சொல்லக்கூடிய ஒரு டயபெட்டிஸோ ஒரு பிபிஓ இல்லை கொலஸ்ட்ராலோ ஹார்ட் ப்ராப்ளமோ ஏற்கனவே ஏற்கனவே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது அது ஈஸியாக ஃப்ளேர் அப் ஆகிடுது, அது பெரிய விஷயமாகிடுது. ஸோ அதனால் அது வராமல் சில ப்ரிகாஷன்ஸ் எடுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிள் விஷயம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு வைரஸ் மூலமாக வரக்கூடிய ரெஸ்பிரேட்டரி வைரஸ் வந்து மற்றவங்களுக்கு வந்து சிம்பிளாக ஒரு 3 to 5 days சரியாயிடும். அதே ஒரு எல்டர்லி டயபெட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா அதே வருஷம் ஒரு நிமோனியா அளவுக்கு போயிட்டு சம்டைம்ஸ் லைஃப் த்ரெட்டனிங்காக கிரிட்டிக்கலாக கூட போயிடணும். ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கான சில மெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒன்று தே கேன் டேக் வேக்சினேஷன்ஸ். இப்போ இந்த வேக்சின் சில எஸ்பெஷலி கிரிட்டிக்கலாக நம்மளை ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன் உண்டு பண்ணுற சில வைரஸஸ், H1 வைரஸ், இந்த மாதிரி சில வைரஸஸ்க்கெலாம் நம்ம சில இப்போ வேக்சின்ஸ் அவைலபிளாக இருக்கு. These vaccines can be given to elderly people, especially above 65-70 years இருக்கிற elderly people or diabetic elderly, இவங்க or kidney problem இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி வேக்சின்ஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி சில வியாதிகள் வரதை தடுக்கலாம். அதே மாதிரி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒரு டயபெட்டிஸ் பிபி இருக்கிறவங்களுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் மானிட்டரிங், இப்போலாம் செல்ஃப் மானிட்டரிங் ஒரு இது வந்துருச்சு. வீட்லேயே நமக்கு அவங்களுக்கு சுகர்ஸ் செக் பண்ண முடியும். ஸோ ஒரு டயபெட்டிக்காக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் வந்து சுகர்ஸ் ஹை ஆகி அதனால் வர காம்ப்ளிகேஷன்ஸும் வரலாம், இல்லை லோ ஹை அதனால் ஹைப்போகிளைசிமியான்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களால வரலாம். ஸோ ஏதாவது ஒரு மாற்றங்கள், ஒரு சேஞ்சஸ் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் தெரிஞ்சால் அதுக்கு ஒரு சிம்பிள் மானிட்டரிங் இன்க்ளூடிங் ரைட் ஃப்ரம் ஒரு சுகர்லேருந்து பிபிலேருந்து இதுக்கான சில சிம்பிள் டெஸ்ட் எடுத்து அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்றது மானிட்டர் பண்ணலாம். அண்ட் அதே சமயத்தில்
two things. An elderly person வந்து can be dependent or independent. Dependentனா யாரோட ஹெல்ப் தேவைப்படுது, ஒரு நடக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படலாம், ஒரு டாய்லெட்டுக்கு போகிறதுக்கு யாராவது ஒரு ஹெல்ப் தேவைப்படலாம், ஏன்னா அவங்க வாக்கிங் டிசபிலிட்டி இருக்கலாம். ஆர் இண்டிபெண்டன்ட், ஏஜ் இஸ் 85 இயர்ஸ் இருப்பார், ஆனால் இண்டிபெண்டண்டாக இருப்பார். he can walk on his own, he can take care of activities on. ஸோ இவங்க எல்லாருமே ஒரே ஏஜுக்கு 85னா இவருக்கும் 85 அவருக்கும் 85 நம்ம we cannot classify. Someone who is dependent, we have taken extra precaution to make sure அவங்களுக்கு அதனால் வந்து எங்கேயா ஒரு ஃபால் ஆகி ஒரு இன்ஜுரி ஆகிறதோ அடிப்படுறதோ இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கிறது. Some assistance can be made arranged for them, so that can be taken in terms of, so that வேறு எதுவும் காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் பார்த்துக்கலாம். ஓகே சார். டாக்டர் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டாக்டர் இப்போ வயதானவர்களுக்குனாவே இந்த செரிமான சக்தி வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க என்ன வகையான ஃபுட்டெல்லாம் அவங்க எடுத்து அவங்க ஹெல்த்துக்கு நல்லா இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். யூஸ்வலி நம்ம அதான் நான் சொன்ன மாதிரி இந்த ஜெரியாட்ரிக் ஒரு எல்டர்லி குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா 3 வகையான ஒரு இஷ்யூஸ் வந்து நான் கான்ஸ்டன்ட்லி வி கம் அக்ராஸ். அப்பார்ட் ஃப்ரம் ஆல் திஸ் டிசீஸ் வாட் தே கம்ப்ளைண்ட், ஒரு மெயின் ப்ராப்ளம்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் மோஸ்ட் ஆஃப் தம் வில் ஹேவ். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா urinary problems. By some reason they will have this urinary problem because by அவங்களோட ஏஜ்னாலையும் அந்த நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்னாலையும் either they can have a neurogenic bladder சொல்லக்கூடிய ஒரு யூரின் போகிறதுல ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், நர்வ் டிசார்டர்னால ஓவர் ஆக்டிவ் பிளாடர்னு சொல்லலாம், அடிக்கடி அவங்களுக்கு யூரின் போகிற தன்மை இருக்கலாம், ஒரு இன்கான்டினன்ஸே கூட இருந்துடலாம், ட்ரெஸ்ஸில் வெட் பண்ணிக்கலாம். சில எல்டர்லி பீப்புள் வில் பி வேரிங் ஈவன் டயப்பர்ஸ், ஏன்னா அவங்களுக்கு வந்து யூரின் போகிற கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு ஏர்ஜில் போயிடலாம், நைட்டில் டயப்பர்ஸ் போடுறதுக்கு ஐம் டாக்கிங் அபவுட் ஒரு டிபெண்டன்ட் எல்டர்லியில் அது இவங்களுக்கு இதெல்லாம் தேவைப்பட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஒரு ப்ராப்ளம்ஸையும் நம்ம அட்டென்ட் பண்ணுறது ஒரு ப்ராப்ளம். 3வது விஷயம் தூக்கம். ஸ்லீப் இஸ் ஆல்வேஸ் லிட்டில் காம்ப்ரமைஸ். as ஏஜ் அட்வான்சஸ் we always see sleep is little compromise at times. they usually complain ஏதாவது ஒரு எனக்கு தூக்கம் ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்கு சார். ஸோ கமிங் பேக் என்ன மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 மேக் ஷூர் அவங்க they take a reasonably good level of healthy diet in terms of கொஞ்சம் நல்ல ஒரு நார்ச்சத்து இருக்கிற ஹை ஃபைபர் டயட்டாக இருக்கட்டும், சொல்லிட்டு அந்த கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருக்கட்டும், ரொம்ப ஒரு ஸ்பைசி ஃபுட் வேண்டாம், ஒரு பிளாண்ட் டயட்டாக இருக்கட்டும், ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற ஃபுட்டாக இருக்கட்டும். லெட் இட் பி அ பேலன்ஸ்டு டயட் ஆஃப் ஒரு கார்போஹைட்ரேட்ஸும் இருக்கட்டும், ஒரு ப்ரோட்டீன் லெவல்ஸும் இருக்கட்டும், அதே சமயத்தில் ஒரு ஃபேட் கண்டென்ட்டும் தேவை, ஏன்னா நம்மளோட பிரெயின் சர்க்குலேஷன் எல்லாத்துக்கும் ஒரு ரீசனபிள் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் கண்டென்ட்டும் தேவை. லெட் இட் பி அ பேலன்ஸ்டு டயட். இன்கேஸ் ஒரு எல்டர்லி பர்சனால் வந்து அவங்களோட இன்டேக் ரொம்ப பூராக இருக்குது, சப்போஸ் டிபெண்டன்ட் இன்டேக் பூராக இருக்குன்னா இப்போ அதுக்கான ஒரு சப்ளிமெண்ட்ரி ஃபுட்ஸ் எல்லாம் கூட வந்துருச்சு, பவுடர் ஃபீட்ஸ்லாம். ஸோ தே ஆர் அடிக்குவேட்லி கால்குலேட்டிங் தர் ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட் இந்த ஃபேட் கண்டென்ட்லாம் கால்குலேட் பண்ணி ஒரு நாளைக்கு எவ்வளோ ஸ்கூப் எடுக்கலான்ற அளவுக்குலாம் கூட இருக்குது. இன்கேஸ் அவங்க ஒரு மீலே ஸ்கிப் பண்ணிட்டாங்க இல்லை 2 மீல்ஸை ஸ்கிப் பண்ணுறாங்கன்னா இதை ஒரு 2-3 ஸ்கூப்ஸ் ஒரு மில்க்லேயோ இல்லை வாட்டர்லேயோ மிக்ஸ் பண்ணி கொடுத்து அது அடிக்குவேட் நியூட்ரிஷனை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன் திங் விச் கேன் பி டேக்கன் கேர் ஆஃப். பட் அதர்வைஸ் இட் குட் பி நல்ல ஒரு ஹெல்த்தி ஒரு க்ரீன் வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், ஒரு ஃப்ரூட்ஸ், ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான ஒரு விட்டமின்ஸோ ஒரு B12 ஒரு சப்ளிமெண்ட்ஸோ ஆல் திஸ் திங்ஸ் இந்த ஒரு டயட்லேயே நம்ம அடிக்குவேட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம். ஸோ யூஸ்வலி வி அட்வைஸ் them to go in for a little low fat, ஒரு லோ ஹை ஃபைபர், ஒரு டயபெட்டிக்காக இருந்தால் டயபெட்டிக் டயட், ஒரு பிபி இருக்கிற பேஷண்ட் இருந்தால் ஒரு லோ சால்ட் டயட், ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக இருந்தால் இட் வில் கீப் them healthy across the day. சார் டாக்டர் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்னதான் மெடிகேஷன்ஸ் இருந்தாலும் இந்த சீனியர் சிட்டிசனுக்கு அந்த ஃபேமிலியில் ஒரு சப்போர்ட் இருந்தால் அது இன்னும் அதிகமாக நல்லாயிருக்கும் அவங்களுக்கு. அதை பற்றி அந்த ஃபேமிலி எப்படிலாம் அவங்களுக்கு சீனியர் சிட்டிசனுக்கு சப்போர்ட் பண்ணணும் அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். இட்ஸ் a good question. Usually அதான் as I was telling earlier, the broadly நம்ம ஒரு டிபெண்டன்ட் ஒரு எல்டர்லியாக இருக்காங்க வச்சுங்க, அவங்களுக்கு வாக்கிங் டிசபிலிட்டி இருக்குது, நடக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படும் போது இன்னும் கூட யாராவது ஒருத்தர் வந்து ஒரு ஃபேமிலியில் கொஞ்சம் அவருக்குன்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவாக கொஞ்சம் வாட்ச் பண்ண முடியும். இட் குட் பி a life partner or even their own children who can be someone who can have some dedicated time, at least some quality time. அப்படி இல்லைன்னா some assistance from somewhere outside நம்ம we can have, so that அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு டைம் கான்ஸ்டன்ட் மானிட்டர் பண்ணணும், so that they can be taken care of in terms of அவங்க எடுக்கிற மெடிகேஷன்ஸ் ஆகட்டும், அவங்க எடுக்கிற டைம்லி ஃபுட் ஆகட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் நைட்டில் வந்து ஒரு இட் குட் பி அ டயபெட்டிக் பேஷண்ட், எனி ஒன் நைட்டில் அவங்க தூங்குற டைமில் கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். சம்டைம்ஸ் டயபெட்டிக் பேஷண்ட் நைட்டில் நமக்கு தெரியாமல் நாக்சரல் ஹைப்போகிளைசிமியா, ஸோ நைட் டைமில் தெரியாமலே அவங்க லோ சுகர்லேயே கூட இருந்துடலாம். நம்ம தூங்கிட்டு இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருப்போம், பட் அவங்களுக்கு வந்து நைட்லேயே ஒரு ஹைப்போகிளைசிமியா கூட வந்துடலாம். ஸோ தேர் ஷுட் பி someone who could closely monitor them in further any small changes in their normal regular livelihood ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. தட் இஸ் சம்திங் விச் இஸ் நீடட். மேக் ஷுர் அட்லீஸ்ட் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாய்லெட்ஸில் வந்து அவங்களுக்கு எல்டர்லி பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மசில் வீக்னஸ்னால அவங்களுக்கு உட்கார்றது ஏஞ்சிக்கலாம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ சம் கைண்ட் ஆஃப் ரெயிலிங்ஸ் விச் கேன் பி அட்டாச் டு த டாய்லெட், ஒரு சிம்பிள் ரெயிலிங்ஸ் வச்சு நீங்கள் உங்களுடைய ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் பண்ணுறவங்க யாரையா கூட்ட கூட ரெயிலிங்ஸ் அட்டாச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ தட் அவங்களுக்கு ஒரு டாய்லெட்டில் உட்கார்ந்து ஏஞ்சிக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் தட் கேன் பி ஹெல்ப்ஃபுல். அட்லீஸ்ட் ஒரு சப்போர்ட். ஸோ தட் வி காமன்லி சி எல்டர்லி பீப்புள் பார்த்தீங்கன்னா தே ஹேவ் அ ஸ்மால் ஃபால் இன் த பாத்ரூம் ஆர் த டாய்லெட்ஸ், இமீடியட்லி தி டெவலப் அ ஃப்ராக்சர் ஆஃப் த ஹிப்பில் வரக்கூடிய ஃப்ராக்சர்ஸ் ரொம்ப காமன். பிகாஸ் அவங்க ஏஜ்னாலே அவங்களுக்கு போன்ஸ் எல்லாம் ஃப்ரையபிளாக இருக்கும். ஸோ
போன்ஸ் ஃப்ரைபிளாக இருக்கும்போது ஒரு சின்ன ஃபால் கூட இமீடியட்லி தே வில் எண்ட் அப் வித் ஒரு டிவாஸ்டேட்டிங் ஒரு நெக் ஆஃப் ஃபீமர் ஃப்ராக்சர் சொல்லக்கூடிய ஃப்ராக்சர்ஸ்லாம் வந்துருச்சுன்னா தே பிகம் பெட் ரிடன். ஸோ இதுக்கு ஒரு சர்ஜரி இல்லை ஒரு பெட் ரிடன் ஸ்டேட்டஸ் போகும்போது இதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் ஒரு பெட் சோர் இதெல்லாம் வரதுக்கு ப்ராப்ளம் வரது இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு க்ளோஸ் மானிட்டரிங்கில் யாராவது ஒருத்தர் இருந்து பார்த்துங்க. அவங்களோட டைமிங் ஆஃப் ஃபுட்டெல்லாம் கரெக்டாக இருக்கா, நேரத்துக்கு எடுக்கிறாங்களா, அடிக்குவேட்டாக ஹைட்ரேட்டடாக இருக்காங்களா, ஃப்ளூயிட் இன்டேக் கரெக்டாக இருக்கா, டாக்டர் சொன்ன அட்வைசஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா, இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். பார்த்துட்டு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா தே கேன் ஹேவ் அ குட் குவாலிட்டி ஆஃப் லைஃப். சார் டாக்டர், இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹெல்த் செக்அப் டாக்டர். ஸோ ஹெல்த் செக்அப் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் செக்அப்ஸ் இருக்குது டாக்டர். இப்போ இந்த ஹெல்த் செக்அப் எந்தெந்த ஏஜில் என்னென்ன பண்ணணும், ஸோ இந்த ஹெல்த் செக்அப் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணணும் டாக்டர், அதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள் டாக்டர். ஹெல்த் செக்கப்ஸ்னு வரும்போது நம்ம வந்து யூஸ்வலாக எனி எல்டர்லி ஆர் எனி நார்மல் இண்டிவிஜுவல் அபோவ் த ஏஜ் ஆஃப் 35 இயர்ஸ்லேருந்தே ஒரு சிம்பிள் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம யூஸ்வலாக ஒரு ஜெனட்டிக் வழியாக ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போஷன் சொல்கிற பரம்பரையாக வரக்கூடிய சில டிசீசஸ் லைக் டயபெட்டிஸ் ஆகட்டும், பிபி, கொலஸ்ட்ரால், சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அது 30 to 35 இயர்ஸ்க்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸிபிட் ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை இனிஷியல் ஸ்க்ரீனிங், ஸோ ஏர்லியராகவே நம்ம ஸ்க்ரீன் பண்ணுறோம். ஸ்க்ரீனிங்னா பிளட் டெஸ்ட்டோ சில இது பண்ணுறோம். பண்ணும் போதே வந்து அது எந்த ஸ்டேஜில் இருக்காங்க. இப்போலாம் பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸில் ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிடும், பார்டர் லைன் ஸ்டேஜ்லேயே இருக்கிறத கண்டுபிடிக்க முடியுது. ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகாமல் அட்லீஸ்ட் போனால் கூட அதை வந்து கொஞ்சம் ப்ரொலாங் பண்ண முடியுது. அதில் அந்த ஸ்டேஜில் என்னென்ன மெஷர்ஸ் எடுத்து அதை ஈவன் சம்டைம்ஸ் கொஞ்சம் ரிவர்ஸ் கூட பண்ண முடியுது. இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நம்மளால் அட்ரஸ் பண்ண முடியுது. ஸோ அந்த மாதிரி செக்அப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரு கிட்னி ஃபங்க்ஷன்ஸ், ஒரு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் ஆகட்டும், ஒரு கொலஸ்ட்ரால்ஸ் ஆகட்டும், ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரீனிங், ஒரு எக்ஸ்ரே, ஒரு அப்டமன், இதெல்லாம் ஒரு பேசிக்காக இப்போ எல்லா இடத்துலையுமே ஒரு மாஸ்டல் செக்அப்ஸ் ஒரு செக்அப்ஸ்ன்னு பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி செக்அப்ஸ்ன்னு பண்ணும்போது we are able to identify the problems which are asymptomatic. ஒரு சிம்டம்ஸ் இல்லாமல் உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஃபியூச்சரில் ஒரு பெரிய ப்ராப்ளமும் வரதுக்கு முன்னாடியே தடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன விஷயம், ஒரு யூரிக் ஆசிட்னு சொல்லுவோம். அந்த யூரிக் ஆசிட் லெவல்ஸ் பிளட்ல அதிகமாக இருக்கலாம், இது உங்களுக்கு தெரியாது. பட் இதை வந்து நம்ம செக் பண்ணும்போது தெரியுது, இதுக்கு ஒரு ப்ரிகாஷன்ஸ் எடுக்கிறோம், அதை கம்மி பண்ணுறோம். இப்போ யூரிக் ஆசிட்னால என்ன ப்ராப்ளம் ஆகுது டாக்டர்னு கேட்டிங்கன்னா இது இன்கேஸ் அதை அட்ரஸ் பண்ணாமல் இருந்தோம்னா இட் கேன் காஸ் ஸ்டோன்ஸ் இந்த பாடி. கிட்னியில் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். கேல் படர் பித்தப்பையில் பார்த்தீங்கன்னா சில பேர் ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு நிறைய ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிடலாம். சில பேருக்கு அந்த கவுட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஜாயிண்ட்டில் வரக்கூடிய அந்த ஆர்த்ரைட்டிஸ் வரலாம். இதெல்லாம் ஒரு சிம்பிள் டெஸ்ட்டில் நம்ம வி கேன் பிக் தம் அப் ஏர்லி அண்ட் அவாய்ட் தம். இன்ஃபேக்ட் டு த எக்ஸ்ட்ரீம் இதெல்லாம் ஒரு சிம்பிள் விஷயம். ஒரு எக்ஸ்ட்ரீம் விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஒரு கேன்சர் கூட பார்த்தீங்கன்னா ரீனல் செல் கார்சினோமா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் ஒரு லுக்கிமியா, இதெல்லாம் சிம்டம்ஸே காட்டாது, பட் உடம்புல இருக்கும். வேறு எதுக்கோ நம்ம செக்அப் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா we have had patients who had a routine checkup. ஏதோ பார்த்தீங்கன்னா கிட்னி மேலே ஏதோ ஒரு சின்ன இது மாதிரி செக் பண்ணி பார்த்தா that could have been a tumor which is not spreading, it is just growing in size. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் we are able to catch them early, give a குட் கிளியரன்ஸ், அதை அழகாக அந்த டியூமரை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டா லைஃப் லாங் வேறு எந்த ப்ராப்ளமே கிடையாது. இதே வேறு ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அதை போய் பிக்கப் பண்ணும்போது என்னதான் பண்ணாலும் அதுக்கான ஒரு மெஷர்ஸ் எடுக்க முடியாமல் போயிடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹார்ட் டிசீஸ், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஒரு பரம்பரை ஹார்ட் ப்ராப்ளம் யங்கர் ஏஜில் 30 to 50 இயர்ஸ்க்குள்ளே ஹார்ட் ப்ராப்ளம் பரம்பரையாக அப்பாக்கோ பிரதருக்கோ யாருக்கா இருக்கிறவங்களா இருந்தால் ஹார்ட் ஸ்க்ரீனிங் சொல்லக்கூடிய ஒரு சிம்பிள் ஒரு இசிஜிலேருந்து ஒரு ட்ரெட்மில் டெஸ்ட், ஒரு சிம்பிள் டெஸ்ட் பண்ணி ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கா செக் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா வேறு ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ், லைஃப் த்ரெட்டனிங் சிச்சுவேஷன்ஸ் வராமல் நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். தீஸ் ஆர் சிம்பிள் திங்ஸ் விச் கேன் பி டன் அட் த ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப். ஓகே. ஸோ யூஸ்வலாக இந்த செக்அப்ஸ் நம்ம பண்ணும்போது இதில் வந்து நம்ம சில விஷயங்களுக்கு டிடெக்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொலஸ்ட்ரால் ஒருத்தருக்கு அப்நார்மலாக இருக்கலாம், ஒருத்தருக்கு சுகர் அப்நார்மலாக இருக்கலாம், மற்ற இதெல்லாம் நார்மலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து தி ஸ்க்ரீனிங் இது அப்நார்மலாக இருக்கிற சில விஷயங்களை வந்து ஒரு 3 to 6 months இன்டர்வலில் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு இது அண்டர் கண்ட்ரோல் வந்துருச்சான்றதை மானிட்டர் பண்ணலாம். அதே மாதிரி ஈவன் இஃப் திங்ஸ் ஆர் நார்மல், ஒன்ஸ் இன் அ இயர் ஆர் ஒன்ஸ் இன் 2 years தீஸ் செக்அப்ஸ் கேன் பி டன் ஆன் அ ஃப்ரீக்வென்ட். பிகாஸ் நம்ம we are all human dynamics, things keeps human dynamics சொல்கிறோம். as age advances we are predisposed. நம்ம எவ்ரி இயர் நம்ம யூஸ்வலாக நம்ம மெடிக்கல் இதில் என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லுவோம். இவருக்கு இந்த ப்ராப்ளம் ஒரு டயபெட்டிஸ் வரதுக்கு என்ன ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது, அப்பா கிட்ட இருக்குது, அம்மா கிட்ட இருக்குது, அதனால் வந்து தாத்தா கிட்ட இருந்தால் அதனால் எனக்கு வரலாம், இது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். பட் டு யூ நோ தட் ஏஜ் இஸ் அ ரிஸ்க் ஃபேக்டர்? ஏஜ் மட்டுமே ஒருத்தருக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். ஒரு வயசு ஆக ஒரு 50 ஆகுது, ஒரு 45, 46 ஏஜ் ஒரு வருஷம் ஏற ஏஜ் இட் செல்ஃப் இஸ் அ ரிஸ்க் ஃபேக்டர் டு டெவலப்பிங் தீஸ் கைண்ட் ஆஃப் problems like diabetes வரதுக்கோ பிபி வரதுக்கோ ஏஜ் itself a risk factor. So as age advances நமக்கு சில ப்ராப்ளம்ஸ் வரலாம்னு ஆன்டிசிபேட் பண்ணி அதுக்கான frequent screening once in a year or as age advances once in a year, younger age between ஒரு 35 to ஒரு 45 வரைக்கும் வந்து once in 2 years பண்ணீங்கன்னா கூட சில checkups போதும். That can be monitored and picked up. Certain things can be picked up early and can be controlled. ஓகே டாக்டர், இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இந்த வேக்சினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர். இந்த வேக்சினேஷனா என்ன, இந்த வேக்சினேஷன் எதுக்காக அதை எடுக்கணும், அதை பற்றி உங்களோட கருத்து என்ன டாக்டர்? யூஸ்வலாக நம்ம உங்களுக்கு பார்த்துருப்பீங்க சில்ட்ரன்
சைல்டுஹுட்டில் கொடுக்குற வேக்சின் எல்லா குழந்தைங்களும் பிறந்த ஏஜ்லேருந்து ஒரு ஷெட்யூல் இருக்குது. இந்தந்த ஏஜில் இந்தந்த மாதத்தில் என்னென்ன வேக்சின் கொடுக்கலாம், என்னென்ன டிசீசஸ் வரும், அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான சில இது வந்து ஷெட்யூல் ஹஸ் ஆல்ரெடி பின் ஃபிக்ஸ்ட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அடல்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வேக்சினேஷன் ஷெட்யூல்ன்றது இவ்வளோ காலமாக இல்லாமல் இருந்தது. பட் ஆஸ் ஆஃப் நோ இப்போ அடல்ட்ஸ்க்கும் ஒரு வேக்சினேஷன் ஷெட்யூல்ன்றது நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஏன் அடல்ட்ஸ்க்கு ஒரு வேக்சினேஷன் ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா சில வியாதிகள் ஆர் சில டிசீசஸ் ஆர் சில இன்ஃபெக்ஷன்ஸ் கேன் பி ப்ரிவென்டட் by giving these vaccinations, and it can sometimes cost their life. These kind of infection can be life threatening, critical, and which can be avoided by a simple vaccination. For example, நான் முன்ன சொன்ன ஒரு இது H1N1 சொல்லக்கூடிய ஒரு swine flu, பன்றி காய்ச்சல். over the last ஒரு few years, ஒரு 10 years டிகேடுக்கு மேலே நம்ம we have been watching this slowly which is becoming life threatening. for சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அதே யாருமே பேனிக் ஆக வேண்டாம் during when I am talking about a swine flu, but பன்றி காய்ச்சல் சொல்ற ஒரு swine flu வந்து பார்த்தீங்கன்னா it is a simple viral infection which can come and stay for 3 to 5 days and can just go. But ஆனால் சில பேருக்கு மட்டும் it can have an acute flare up. It can cause pneumonias. It can cause pneumonia அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ARDS சொல்கிறோம். ஆல்மோஸ்ட் 2 லங்குமே இன்வால்வ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டு இட் மே ஈவன் நீட் லைஃப் சப்போர்ட்ஸ் லைக் வென்டிலேட்டர் சப்போர்ட் கூட தேவைப்படலாம். இட் கேன் காஸ் மற்ற ஆர்கன் கூட ஃபெயில் ஆகலாம். இந்த மாதிரி சில இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம அப்போ வேக்சினேஷன் எல்லாருக்கும் கொடுக்கணுமா ஒரு கொஸ்டின் வருமோ கேட்டிங்கன்னா adult vaccination சொல்லும்போது பார்த்தீங்கன்னா there is a definite mandatory things to be given. எந்த யாருக்கெல்லாம் mandatory கண்டிப்பாக கொடுக்கணும்னு ஒரு கேட்டகரி பீன் டிஃபைன். யாருன்னு பார்த்தீங்கன்னா someone age above 65 years, someone who's a diabetic, someone who's got a kidney problem, so asthma problem, COPD problem, இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த வேக்சின் கொடுத்தாகணும். ஏன்னா கொடுத்தா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் அவங்களுக்கு வந்ததுன்னா it can be turned to be critical. மற்ற ஏஜ் குரூப்பில் இருக்கிற அடல்ட்ஸ்க்கு வந்து you can take it. It is been suggested. If you want you can take it, but if it is nice if you take it, but ஆனால் கம்பல்ஷன் கிடையாது. பட் இந்த கேட்டகரியில் we definitely tell them to cardiac patient இவங்கள கண்டிப்பாக எடுத்து இந்த காம்ப்ளிகேஷன் வராமல் பார்த்துருக்கு அட்வைஸ் பண்ணுறோம். அதே மாதிரி முன்னாடி வந்து வரக்கூடிய அந்த ஹெப்படைட்டிஸ் லிவரில் வரக்கூடிய வைரஸஸ் ஹெப்படைட்டிஸ் பி ஹெப்படைட்டிஸ் சி சொல்லக்கூடிய லிவரில் வந்து வரக்கூடிய ரத்தம் மூலமாக வரக்கூடிய ஒரு பிளட் ஆர் செக்ஷுவல் போன் டிசீசஸ் சொல்லுவோம். இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நிறைய நம்ம தி வேக்சினேஷன்ஸ் ஆர் given for medical workers, medical doctors, paramedical nurses who handle blood and blood products. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக we were given once we joined the medical field. But இப்போ வந்து it has become a mandatory that all across the things can take these vaccines to prevent the, these are all life threatening situation ஆயிடுது. Once you get an hepatitis B or C virus in the blood that can cost your liver. It can liver failure உண்டு பண்ணலாம், liver cancer உண்டு பண்ணலாம். அப்படி இருக்கும்போது அதை வந்து ஒரு சின்ன ஒரு வேக்சின் எடுக்கிறதுனால அதை தடுக்க முடியும். So these vaccines are also been advocated. அது இல்லாமல் மற்ற இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு சின்ன வயசில் வந்து ஒரு சிக்கன் பாக்ஸ் வரலன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு வேரிசல் ஜாஸ்டர் வரலன்னா இவங்களுக்கு அடல்ட்ஹுட்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூஸ்வலி ஒன்ஸ் அது வந்துடுச்சுன்னா உங்களுக்கு அதுவே உங்களுக்கு ஒரு லைஃப் லாங் இம்யூனிட்டி, ஏன்னா பாடியில் அந்த இம்யூனோகுளோபின் அதுக்கு எதிர்ப்பாக வேலை செய்கிற இம்யூனோகுளோபின்ஸ் ஃபார்ம் ஆகிடுது. பட் வராத பட்சத்தில் இவங்களுக்கு யாருக்கும் அதுவும் ஒரு இன்ஃபெக்ஷனால எப்போது அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் போது அது அடல்ட்ஹுட்ல வந்து அது ஒரு காம்ப்ளிகேட் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு யூ கேன் டேக் அ வேக்சின் டு அவாய்ட் திஸ். அதே மாதிரி இப்போ இந்த காலங்களில் வரக்கூடிய தண்ணி வாட்டர் மூலமாக பரவற என்ட்ரிக் டைஃபாய்ட் ஃபீவர்ஸ், இதுவும் சம்டைம்ஸ் அது வந்து ஒரு 2 to 3 வீக்ஸ் ஹை கிரேட் ஃபீவர், சில ப்ராப்ளம்ஸ் வாமிட்டிங் இதெல்லாம் வர தடுக்கிறதுக்கான டைஃபாய்டுக்கான சில வேக்சின்ஸும் இருக்குது. இந்த மாதிரி சில வேக்சின்ஸ்லாம் கேன் பி சஜஸ்டட் அண்ட் திஸ் கேன் பி டேக்கன் ஆல்சோ. எஸ் சார். டாக்டர் இப்போ அடுத்ததை பார்த்தா அந்த ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அனிமிக், அதை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் டாக்டர். அனீமியா நம்ம சொல்கிறோம். அனீமியான்றது ரத்தச்சோகை. இந்த ரத்தச்சோகைன்னு சொல்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ராடாக நம்ம கிளாஸிஃபை பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து ரொட்டீன் செக்அப் பண்ணுறாங்க, இல்லை ஒரு மயக்கம் இருக்குது, கிடினஸ் இருக்குது, சம் கைண்ட் ஆஃப் ஃபெட்டிகபிலிட்டி இருக்குது, டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, ஒரு ஹீமோக்ளோபின் அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அளவு கம்மியாக இருக்குன்னா ஒரு 8 or 9 எல்லாருமே நம்ம செக்அப் பண்ணியிருப்போம். ஸோ நமக்கே ஒரு நார்மல் ரேஞ்ச் அளவு தெரியும். ஸோ நார்மலாக அபவுட் 12க்கு மேலே எல்லா இண்டிவிஜுவல்ஸ்க்கும் இருந்தால் நார்மல். ஸோ எனிதிங் லெஸ் தென் 12, ஸோ அதை வந்து இன்னும் டிஃபைன் பண்ணி லெஸ் தென் 10 இருந்தோன்னா ஒரு அனீமியான்னு சொல்கிறோம். லெஸ் தென் ஒரு 8 இருந்தால் ரொம்ப சிவியர் அனிமியான்னு சொல்கிறோம். ஸோ அப்படி இருக்கும் போது அது எதனால் வருதுன்றதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ணணுன்றதை நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அனிமியான்னு சொல்லும் போது எல்லாருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனிமியான்னு சொன்னோன்னா எல்லாரும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அயன் டேப்லெட் எடுக்கிறேன்னு சொல்லி டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. பட் அது கண்டிப்பாக எடுக்கலாமான்றது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சார் நான் அயன் டேப்லெட் எடுத்துக்கேன், ஆனால் எனக்கு இன்னும் கூட பிளட்டே இம்ப்ரூவ் ஆகலை சார் கேட்பாங்க. அதுக்கு நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அனிமியா வந்து இட் இஸ் நாட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் அயன் டெஃபிஷியன்சி. நம்ம அயன்
அயன் டெஃபிஷியன்சின்றது ஒன் ஆஃப் த காசஸ் ஃபார் அனீமியா ரத்த சோகை. அயன் சொல்லக்கூடிய அந்த ஒரு சத்து குறைவுனால இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஒரு அயன் டேப்லெட் போனால் பிளட் இம்ப்ரூவ் ஆகும். நிறைய பேருக்கு வேற சில ப்ராப்ளம்னால கூட டெஃபிஷியன்சிஸ் ஏற்படலாம். ஒரு B12 டெஃபிஷியன்சிஸ் கேன் ஸ்டில் காஸ், ஒரு ஃபோலேட்னு சொல்லக்கூடிய ஒரு சத்து குறைவு ஏற்பட்டால் அதனாலேயும் வந்து நம்ம அனீமியா வரலாம். சில பேருக்கு பிளட் லாஸ் அனீமியாஸ், சில பேருக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அவங்களுக்கு ஒரு மைல்டு பைல்ஸ் ஒரு மூலம் சொல்கிற ஒரு வியாதி இருந்துட்டு இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு மோஷனில் வந்து அவங்களுக்கு பிளட் போயிட்டு இருக்கலாம். அது அவங்களுக்கு சில நேரத்தில் அவங்களுக்கு அது கலர் கூட சேஞ்ச் ஆகிருக்கு தெரியாது. அதுக்கு நாங்கள் சில டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அந்த சில டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது மோஷனில் பிளட் மிக்ஸ் ஆகிருக்கும். அந்த டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் அல்சர் ப்ராப்ளம் இருக்கலாம், கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கலாம். அது வந்து அந்த அல்சர் கொஞ்சம் டீப்பாக இருந்து அது மூலமாக ஒரு கட்டுன்னு சொல்கிற ஒரு குடலில் வந்து டெய்லி ஒரு 1 or 2 drops போயிட்டே இருக்கலாம். இது அவங்களுக்கு ஒரு மோஷனில் ஒரு பிளட் கலர் சேஞ்ச் ஆகியே தெரியாது. பட் மோஷன் செக் பண்ணி பார்க்கும்போது யூ பிக்அப் சம்திங் கால் ஸ்டூல் அக்கிள் பிளட்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். அது பாசிட்டிவ்னு பார்த்தா தேர் இஸ் அ ப்ராப்ளம் இந்த கட். அன்லஸ் நீங்கள் அதை கரெக்ட் பண்ணாமல் அனிமியா இம்ப்ரூவ் ஆகாது. சில லேடிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பீரியட் சொல்கிற மாதவிடாய் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கலாம், யூட்ரைன் ப்ராப்ளம் இருக்கலாம், டிஸ்ஃபங்க்ஷனல் யூட்ரைன் ப்ளீடிங் சொல்லுவோம். அந்த மாதிரி ப்ளீடிங் இருந்தால் அதை நீங்கள் கரெக்ட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அது ஒரு கைனகாலஜிஸ்ட்டை பாருங்கள். ஷீ வில் சஜஸ்ட் திங்ஸ் விச் குட் கரெக்ட் அந்த ப்ளீடிங் திங்ஸுக்கு. அதை கரெக்ட் பண்ணாமல் நம்ம வந்து அனிமியா வந்து கரெக்ட் பண்ண முடியாது. இதெல்லாம் மீறி நமக்கு இன்னொரு வகையான அனிமியா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீமோலைட்டிக் அனிமியான்னு சொல்லுவோம். செல்ஸ் தானாலுமே ஒரு உடையிற தன்மை, அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஹீமோலைட்டிக் அனிமியாஸ். இது வந்து பை பர்த், பை ஜெனட்டிக்காக சில டிசார்டர்ஸ் ஒரு இன்ஹெரிட்டட் டிசார்டர் சொல்கிறது. இது அவங்களுக்கு பை நேச்சர் அவங்களுக்கு பிளட் செல்ஸ் வந்து உற்பத்தி ஆகிற செல்ஸ் வந்து திரும்ப உடஞ்சிக்கிட்டே இருக்கும். தீஸ் ஆர் ஆல் ஹீமோலைட்டிக் அனிமியாஸ். அதுக்குன்னு சில டெஸ்ட் இருக்குது. அது எந்த வகையான ஹீமோலைட்டிக் அனிமியாஸ்ன்றது தோ ரேர் பட் ஸ்டில் நம்ம இந்தியாவில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி அனிமியாஸ் வந்து அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதே மாதிரி எல்டர்லி குரூப், ஜீரியாட்ரிக் குரூப்பில் வந்து சில நேரத்தில் நம்ம ரத்தம் ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுற போன் மேரோஸ், அந்த எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த போன் மேரோஸில் அந்த பிளட் செல் ப்ரொடக்ஷனே கம்மியாயிடலாம். இட் கேன் காஸ் சம்திங் கால் பான்சைட்டோபீனியா. எல்லா பிளட் செல்ஸுமே கம்மியாயிடலாம். எல்லா வகையான ஒரு ஹீமோகுளோபின் ஆகட்டும், ஒரு WBC கவுண்ட் ஆகட்டும், ஒரு பிளேட்லெட் கவுண்ட் எல்லாமே கம்மியாயிடலாம். அந்த மாதிரி சில ஏப்ளாஸ்டிக் அனிமியாஸ் ஆர் சம் கைண்ட் ஆஃப் ஒரு பிளட் செல் ப்ரொடக்ஷன்லேயே ப்ராப்ளம் இருந்தால் அதை எப்படி அட்டன் பண்ணலான்றதை பார்த்து ஒரு பிளட் ஒரு பயாப்சின்னு சொல்லக்கூடிய பிளட் போன் மேரோ ஆஸ்பிரேஷன் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதை கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது. ஸோ என்ன எல்லா அனீமியாஸும் சிம்பிள் அயன் அனீமியா கிடையாது. அது நம்ம வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே டாக்டர், இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸியான ஷெடியூல்லையும் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி கொடுத்து ஸோ உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு மாலைமுரசு தொலைக்காட்சியினர் சார்பாக மிக்க நன்றி டாக்டர். என்ன நேர்களே, டாக்டர் ஹரிபிரசாத் பொதுநல மருத்துவர் கூறிய கருத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு சிறப்பு மருத்துவருடன் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரவிச்சந்திரன். நன்றி, வணக்கம்.